ரப்பர் விலை கடுமையாக சரிவடைந்துள்ளதால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரப்பர் உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவில் உள்ள மொத்த ரப்பர் சாகுபடியில் கேரள மாநிலம் முதலிடம் பிடிக்கிறது. தமிழகம் 2வது இடத்தை பெறுகிறது. ஆசியாவிலேயே தரம் உயர்ந்த முதல் தரம் ரப்பர் கன்னியாகுமரி மாவட்டத்தில்தான் கிடைக்கிறது. இங்கு கல்குளம், விளவங்கோடு, தோவாளை உட்பட பல பகுதிகளில் ரப்பர் பயிரிடப்பட்டுள்ளது. குமரி மாவட்டத்தின் வளர்ச்சியை நிர்ணயம் செய்யும் அளவுக்கு அமோகமாக இருந்த ரப்பர் தொழில் தற்போது அழியும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளது. நாட்டில் ரப்பர் உற்பத்தி போதுமான அளவு இருந்தும் வெளிநாடுகளிலிருந்து இயற்கை மற்றும் செயற்கை ரப்பர் பயன்படுத்தப்பட்ட ரப்பர் இறக்குமதி அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் வரலாறு காணாத அளவுக்கு ரப்பரின் விலை சரிவை சந்தித்துள்ளது. இதனால் குமரி மாவட்ட ரப்பர் உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. ரப்பர் வெட்ட தொழிலாளி இப்ப முன்னால கிலோக்கு 240 ரூபாய் இருந்து இப்ப 120 நிக்கு. ஒரு சீட்டு அடிக்கிறதுக்கு 2 ரூபா கூலி, ஆசிட்டு அது உணக்கிறதுக்கு 5 ரூபா, ஒரு கிலோக்கு 5 ரூபா கூலி. இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு நிரந்தர கூலியே கிடைக்கல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. குமரி மாவட்டத்தில் ரொம்ப ரப்பர் தொழில் அதிகமாக இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு கூலிக்கு ரொம்ப நஷ்டம். அதனால ஏழை மக்கள் ரொம்ப நிறுத்தி வச்சிருக்கு. மத்திய மாநில அரசுகள் இறக்குமதி ரப்பருக்கு தடை விதித்து உள்நாட்டு ரப்பருக்கு உரிய விலை கிடைக்க செய்ய வேண்டும் என்று உற்பத்தியாளர் மற்றும் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குமரி மாவட்டத்தில் பார்க்கும்போது ரொம்ப நஷ்டம் ஆயிட்டு. அதனால இந்த ரப்பர் தொழில ரொம்ப ரப்பர் ஷீட்டு விலையேற்றி தரணும். கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு முக்கியமாயிட்டு ரப்பர் தொழிலில் ஈடுபட்டு வந்த குமரி மாவட்ட விவசாயிகள் மாற்று வேலை தேடி வேறு இடங்களுக்கு இடம்பெயரும் நிலையும் அதிகரித்துள்ளது.